இந்த பூலோக ஜீவராசிகளை எல்லாம் ஓட்டு நடவுது. இன்னைக்கு வந்து இவன் உயிர் உன் கையால போகணும். ஆமா போயிட்டு இருக்குது. வந்தோடனே எதுவுமே பேசாம டே கண்ணா வாடா கண்ணா போடா கண்ணான்னு சொல்றீங்க. நீதான் அழிக்கிறவனும். நான் தான் அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட பரந்தாமன். நல்லவர் யார்? ஆமா. தீவிர யார்? ஆமா. யார வாழ வைப்போம்? ஆமா. யார அழைப்போம்? ஆமாப்பா. கணக்கு போட்டு அழிக்கிறவன நீ. நானே தான் அவன். நிச்சயமாக உறுதியாக கேட்டகண்ணு. ஏப்பா நல்லவங்க கேட்டவங்க கோவரில்ல. இல்லாதவன் போய் கடை கேட்ட 2 வட்டி கொடுத்தா பரவாயில்ல. சரி 3 வட்டி கொடுத்தா கூட அது கூட ஒரு வாசம். ஏண்டா 6 வட்டி கொடுறாங்களா அவங்கள விட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீதியாடா? ஏப்பா ஏண்டா இது நீதியா? எதுக்கு அடிக்கிற? இதெல்லாம் நீதி நிலைநாட்டுவது நீ இல்லப்பா. நான் அப்பனா நீ எனக்கு மகனா? சரி இருறா இன்னும் ஆடு வைக்கிறான் இல்லை இல்லை வார்த்தா தெருவிலை அசுரு வேண்டும். சாடாக்குமா? யாரப்பா என்ன ஊரு பத்தா என்ன பத்தா? ஐயா யாரப்பா என்ன ஊரு பத்தா? நீயும் பத்தா? ஐயா வந்து ஒரு செய்தி என்ன பத்தா? நீயும் ஊரு பத்தா? ஆமா இந்த சங்குதுவாருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணன் என்று தெரிந்தும் நான் மாயன் என்று தெரிந்தும் என்னை அடிக்கின்றாய் உதைக்கின்றாய். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நீ முதலில் யாரு? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? இங்கு எதற்காக வந்தாய்? அத சொன்னாதானா தெரியும். கேட்டாதான் சொல்வாங்க. உன்னுடைய வேறு வேங்கமகாசுரன். இங்க எதற்காக வந்தாய்? எதற்காக? அழிக்கிறதுக்காக வந்திருக்கிற. நீ எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற. உன்னை அழிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் காலத்தவராக. என்ன எழுப்பதற்கு நீயா? அடே சண்டாளனே, என்னடா உன்னை போன்ற அதாவது அசுராஜ அசுரர்களை உருவாக்குவதும் நாங்கள் தான். உன்னை போன்ற 1000 அசுரர்களை அழிப்பதும் நாங்கள் தான். அப்படி என்று தெரிந்திருந்தும் கூட இந்த அழிக்கும் தொழிலை மாயனை கண்டு கொஞ்சம் கூட மனத்துணிச்சல் இல்லாமல் பிடிக்கி என்னையே அழிக்க வந்திருக்க என்று கூறுகிறாயே. உண்மைதான். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? அழைக்கடி ராம கண்ணனை தெரிந்திருந்தும் என்னிடத்திலும் வந்து வாழாட்டுகிறாய். நானுங்கிற மமதி பிடித்து கேட்கிறாயே. எண்ணற்ற அரக்கர்களை என்னை போல அரக்கர்கள் எண்ணற்ற அரக்கர்கள் அழித்து வைத்திருக்கிறான். ஒன்று முடித்திருக்கான் சூழ்ச்சி மார்க்கமாக. அவர்களை போல நானும் சாகாமல் இருப்பதற்காக வேண்டி வேண்டிமான வரத்து வாயிடுதான் முன்னே தாழ் வந்திருக்கின்றோம். வரத்தை வாங்கி வந்தாயா? கொல்லவோ வெல்லவோ யாராலே முடியாது. ஆண்களிடத்தில் அழிவுலா மரத்தை யாரிடத்தில் வாங்கியிருக்கிறேன்? குடிகார கஞ்சா குடிகாரன் பாம்பாட்டி அவங்கிட்ட தவம் செய்து வேண்டி மரத்தை வாங்கியிருக்கிறேன். சாகாத வரம் என்னுடைய மைத்துன இடத்தில் ஆண்களிடத்தில் அழிவுலா மரத்தை வாங்கியிருக்கும் போது எப்படான கொல்ல முடியும்? ஒரு ஆணவம் எப்படான கொல்ல முடியும்? எப்படா கொல்ல முடியும்?
ஏய் கடைக்கு போவா அங்க இல்லையாமா இப்படியே வண்டி குடிச்சேன்னா இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். நீ அப்படி வா வேண்டியது இன்னைக்கு தான் அடைக்கிறவா வாங்க ஐயா சற்று நான் கூறுவது கேளுங்கள். என்ன கூறுகளை உனக்கு இப்போது என்ன வேண்டும்? என்ன தேங்காய் விவசாயம் அளிக்கும் போது வேணும் அது கடையில வாங்கிக்கலாம். என்ன வேண்டும் என்ன வேணும் ஏய் தங்கத்து மாதிரி யார் தந்து வருது இந்த தங்கத்து வரை எனக்கு சொந்தமானது. அதுக்கு வருது எனக்கேதான் பொறுப்பு உனக்கு எல்லாமே எனக்கு தான் சொந்தம். உன் மனைவிமார்கள் எனக்கு தான் சொந்தம். 16,608 பேர் என்னுடைய மனைமார்கள். அத்தனை பொண்டாட்டி எங்கிட்ட படுக்கணும். ஏய் என்னடா ஓய் ஐயா அடிக்க வேண்டாம் ஐயா என்ன தூரனே தினமும் அடிக்க அடிக்க கைதான் நோகுது மேடம். அப்ப அடிச்சு அடி வாங்கி என் காலெல்லாம் நோகல, கைதான் நோகுது. ஐயா நீங்கள் அடிக்கின்ற அடிகள் எல்லாம் என்னுடைய அங்கங்கள்லாம் நோகிறது. நீங்கள் உதைக்கின்ற உதைகள் எல்லாம் என்னுடைய உடம்பெல்லாம் நோகுது. அதனாலே என்னை அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். தற்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? சங்குத வரையும் சொந்தமாக வேண்டும். அனைத்தும் நீயே வைத்துக் கொள்ள. அனைத்தும் பொருள் இணைக்க வேண்டும். எல்லாமே கொடுத்துறேன். அனைத்து மணி சொந்தமாக இருக்குது. ஆமா. உனக்கு என்ன புட்டங்கிற வேலை? அதனால உனக்கு என்னடா புடுங்கிற வேலை? அனைத்து ஓடிது வைகுந்தமே சொந்தமாகி விட்டது. அவ்வளவுதானே. உனக்கு என்ன வேலை? நீ இருந்து எனக்கு என்னடா மதிப்பு? அதனால நாட்டை விட்டு ஓடி விளைத்த கொள்ளலாம். என்ன செஞ்சுருக்கிறப்ப சரி முன்படுத்தி உடம்பெல்லாம் களைப்பாய் விட்டது. இந்த களைப்பு தருவதற்காக வேண்டி களைப்பு உண்டாகி விட்டது அல்லவா? இந்த களைப்பு தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? காலையில் நேரமா போன 2 தெளிவு அடிச்சா நல்லா இருக்கும். தெளிவு குடிச்சிட்டு நீ மீண்டு போய் சேருக்கிறான். காலையில பேசிட்டு செய்தி பண்ணிட்டு தெளிவு குடிச்சிடறான். எங்க போய் தெரியுமா? என்ன செய்வோம்? மதுமான் அழைத்து விட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கடவுளாலே உலகத்துக்கு பார்வதா வைகுந்த வாசா என்ன அடித்தது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த கோலங்கள் எப்படி வந்தது? அப்பா ஏன் மூஞ்சி தங்கா வேங்கி மகாசூரனாகப்பட்டவன் தந்திர மார்க்கத்திலே என்னுடைய மன்னவரிடம் என்னிடம் வரத்தை பெற்றான். சரி, அப்படி வரத்தை பெற்றவன் எங்களை அடித்து சித்திரவாதை செய்து எங்களை சிறையில் போட்டு விட்டான். அப்படியா தங்கா? உங்களை மட்டுமல்ல இந்த தேவாதி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்களையும் அனைவற்ற பெருமை சிறையில் அடித்து வைத்து விட்டான். சரி, அதனாலே அவனுக்கு நீங்கள் எப்படி வரத்தினை கொடுத்தீர்கள்? அண்ணா அவன் வாங்கிய வரம் எப்படி தெரியுமா? எப்படி? உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும். சரி, உடல் 4ஆக இருக்க வேண்டும். பெண்ணின் நோனில் வயிற்றில் பிறக்காதவளாக இருக்க வேண்டும். அவளுடைய கையால் அவனுக்கு அழிவு என்று வார்த்தை வாங்கினான். அண்ணா அப்படியா தங்கா? அந்த அசுரனை கொல்ல வேண்டும் என்றால் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் அதாவது எத்தனை பேர் ஒன்று கூடி வந்தாலும் சரி அந்த அசுரனை கொன்று மடிக்க முடியாது. அவனை கொல்லக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார் என்றால் உமையவாள் சக்தி பார்வதா. நீ உன்னால் மட்டுமே முடியும்.
தங்கா தேவாதி தேவர்களால் முடியாதது இந்த பெண்ணால் முடியும் என்கின்ற கூறுகிறீர்களே, என்னால் எப்படி முடியும்? தங்கா பெண் என்றால் சாதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, ஒரு பெண் என்று மனம் வைத்து விட்டால் மனிதன் ஆபதும் பெண்ணாலே, மனிதன் அழிவதும் பெண்ணால் தான். அதனால நீ எப்படி பிறந்தவள்? அண்ணா, மண்ணை பிறந்து கொண்டு மகாசக்தியாக நான் பிறந்தேன். சரி, அக்னியிலே உதித்த ஆதிசக்தியாக நான் அவதாரம் எடுத்தேன். அப்படிப்பட்டவள் அண்ணா. தங்கா அப்படி அக்னியில பிறந்தவள் நீயாக இருந்தாலும் நீ ஒரு பெண்ணினுடைய யோனின் வழியில் நீ பிறக்கவில்லை. அதனாலே அவன் வாங்கி வரம் எப்படி? அதாவது ஒரு யோனின் வழியாக பிறக்காத ஒரு குழந்தையால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும். உண்மைதான் அண்ணா. அப்படி என்று சொல்ல வருத்தனை பெற்றார். அதனாலே நீயா அக்னியில் பிறந்தவள். இப்போது நீ இடத்துல ஒரு அக்னி யாகமான வளர்த்துவோம். அந்த அக்னி யாகத்திற்குள் நீ அந்த அக்னி குண்டத்துக்குள் இறங்கி 4 உருவங்களாக, அதாவது 4 காளியாக உருமாறி வா. அந்த சூரியனை கொண்டு மடித்து வருவோம். ஆகட்டும், வருகிறேன்.